ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆகவே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வாராக. ஆமென். இன்றைய நாளில் உங்களுக்காய் நான் ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காய் பிரார்த்தனை செய்ய விரும்புகிறேன். நீங்களும் என்னோடு இணைந்து இந்த பிரார்த்தனையில் கலந்து கொள்ளுங்கள், இந்த வசனத்தை கேளுங்கள். அப்பொழுது உங்களோட வாழ்க்கையை கர்த்தர் புதிதாய் மாற்றுவார். ஆமென். சங்கீதம் 66 அதிகாரம் 12 வசனம். மனுஷரை எங்கள் தலை மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். செழிப்பான இடத்திலே தேவன் கொண்டு வந்து விடுவார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. மனிதனுடைய வாழ்க்கையில செழிப்பு மிக அவசியம். செழிப்பில்லாவிட்டால் மனிதனுடைய வாழ்க்கை துன்பமும் துக்கமும் துயரமும் கண்ணீருமாகவே இருக்கும். ஆகவே இந்த வாழ்க்கையில மனிதர்கள் தொடர்ந்து வாழ்வதை ஆண்டவர் விரும்பவில்லை. ஆதலால் அவர்களை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட விரும்புகிறார். அதாவது மிருக ஜீவங்களை கவனித்து பாருங்கள். ஆடு மாடுகளை மேய்க்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? நல்ல புல்லுள்ள இடங்களில் அந்த ஆடுகளை மேய்ப்பார்கள். அதுக்கு பக்கத்தில் நல்ல தண்ணீர் உள்ள இடங்களிலே கொண்டு போய் அந்த ஆடுகளுக்கு தண்ணீர் குடிக்க பண்ணுவார்கள். அதே போலத்தான் அந்த ஆடுகளுக்கு ஒரு குறைவுமில்லாதபடி அந்த ஆடுகளை மேய்க்கிற மனுஷன் நடத்துறது போல தேவன் சொல்லுகிறார். அவருடைய வசனம் சொல்லுகிறது, செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஒரு ஆட்டுக்கு எப்படி புல்லும் தண்ணீரும் தேவையோ அதே போல மனுஷனுடைய வாழ்க்கைக்கின்ற சகல பகுதிகளும் ஒரு குறைவுமில்லாதபடி நிறைவாய் இருக்கிற இடத்துக்கு பேர்தான் செழிப்பான இடம், ஒரு நல்ல இடம், ஒரு அருமையான இடம். ஆகவே அதே போலதான் தேவன் உங்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட விரும்புகிறார். இதுவரை உங்களோட வாழ்க்கை செழிப்பற்ற இடத்துல இருந்தது. அங்கே அந்த பற்றாக்குறை இருந்தது, அங்கே இதில் குறைவு இருந்தது, அங்கே பிரச்சனை இருந்தது, அங்கே துக்கம் இருந்தது, அங்கே சமாதானம் இல்லாமல் இருந்தது, குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தது, வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தது, அந்த பகுதியிலே படிக்க முடியவில்லை, அந்த பகுதியிலே பல நெருக்கமாக இருந்தது. இப்பொழுது நீங்கள் அந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல செழிப்பான இடத்துக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து விட விரும்புகிறார். அந்த செழிப்பான இடத்துக்கு நீங்கள் வர வேண்டும் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு வேண்டும். ஆகவே வேதம் சொல்லுகிறபடி செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று நாங்கள் சொல்ல வேண்டும் என்றால் ஆண்டவர் தான் கர்த்தராகி இயேசு தான் எங்களை கொண்டு வந்து செழிப்பான இடத்தில் விட முடியும். வேறு யாராலையும் கொண்டு வர முடியாது. ஆகவே இயேசு உங்களோட வாழ்க்கையில் இருந்தால் மாத்திரமே நீங்கள் செழிப்பான இடத்திலே வந்து சேர முடியும். இயேசு உங்களோட வாழ்க்கையில் இல்லாத வரைக்கும் நீங்கள் செழிப்பை தேடி எங்கே போனாலும் அது முடிவிலே வறட்சியான வறண்ட ஒரு வனாந்தரம் போல ஒரு பாலைவனமான நிலமாய் மாறிவிடும். இயேசு இல்லாவிட்டால் எல்லாம் அப்படித்தான் இருக்கும். ஆகவே யார் இந்த இயேசு? செழிப்பான இடங்களில் மனிதர்களை கொண்டு வந்து விடுகிறவர் யார்? இவர் எதற்காக இதை செய்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முதல் இந்த உலகத்திலே மனிதனாக வந்து அவதரித்தார். தேவன் மனிதனாக பிறந்தார். வேதம் சொல்லுகிறது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இயேசு அப்படியா இந்த பூமிக்கு 2000 வருஷங்களுக்கு முதல் வந்தார். மனிதனுடைய வாழ்க்கையில செழிப்பில்லை. செழிப்பான இடத்தில் அவனால் வாழ முடியவில்லை. அவனுடைய ஆத்மாவில் செழிப்பில்லை, அவனுடைய சரீரத்தில் செழிப்பில்லை. பிரச்சனைகள், வியாதிகள், போராட்டங்கள், துன்பங்களிலே அந்த மனிதன் மிகவும் வேதனை அடைவதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்டார். ஆதலால் அவர் இந்த மனிதனுடைய வாழ்க்கையின் செழிப்பை அழிக்கிற பாவம் நன்மையை வரவிடாதபடி செழிப்பை வரவிடாமல் தடுக்கிறது. அப்போ மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், துக்கங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சரீரத்தில் ஏற்றி சுலை மேலே அவர் சுமந்து தீர்த்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார். கிபி என்று உலக சரித்திரம் 2 அவருடைய உயிர்த்தெழுதலினால பிரிக்கப்பட்டது. இயேசு உயிரோடு இருக்கிறார். சதா காலங்களிலும் இயேசு உயிரோடு இருக்கிறார். இந்த உயிரோடு இருக்கிற தேவன் உங்களோட வாழ்க்கையில் இருந்தால் உங்களோட வாழ்க்கையை செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து விடுவார். ஆகவே இயேசு உங்களோட வாழ்க்கையில் இல்லாவிட்டால் நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று இயேசு யூதர்களை பார்த்து அன்று சொன்னார். அதே மாதிரி
இயேசு உங்களோட வாழ்க்கையில் இருந்தால் தான் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், சாபங்கள் நீக்கப்படும். அப்பொழுதுதான் உங்களோட வாழ்க்கையில் செழிப்புண்டாகும். ஆகவே இந்த செழிப்பான இடத்துல உங்களை கொண்டு போய் விட யாருமே கிடையாது. இயேசு ஒருவரே செழிப்பான இடத்துல கொண்டு போய் விடுகிறவர். நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழுவீங்க, சமாதானமாக இருக்கும். உங்களோட குடும்பம், உங்களோட பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் இவைகள் எல்லாம் நடக்க வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோட வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அவர் உங்களோட வாழ்க்கையில் இல்லாவிட்டால் என்ன இருந்தாலும் இல்லாத போல இருக்கும். ஆகவே செழிப்பான இடத்துல உங்களை கொண்டு வந்து விடுகிற இந்த இயேசுவை இன்றைய நாளில் உங்களோட உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். ஆனால் இந்த இயேசு உங்களோட உள்ளத்துக்குள்ளே வருவார். அந்த நிமிஷம் முதல் அவர் உங்களை செழிப்பாய் வாழ பண்ணுவார், செழிப்பான இடங்களில் தங்க பண்ணுவார். ஒரு குறைவும் இல்லாத, ஒரு வறட்சி இல்லாத, உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு சமாதான ஸ்தலத்தில் அவர் உங்களை வாழ பண்ணுவார். ஏனென்றால் இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்களுக்காய் சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அவருடைய தலையிலே முள்முடி சூட்டப்பட்டது. அந்த முள்முடியிலிருந்து ரத்தம் வழிந்தது. அந்த தலையிலிருந்து ஓடி வந்த ரத்தம் அவருடைய முகமெல்லாம் வடிந்தது. அவருடைய கைகளையும் கால்களையும் ஆணிகளால் அடித்தார்கள், அதிலிருந்து ரத்தம் வழிந்தது. அவருடைய சரீரத்தை சவுக்கினால் அடித்து கிழித்தார்கள், அதிலிருந்து ரத்தம் வழிந்தது. இயேசுவை பார்க்கும்போது நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவர் விட்டு நம்முடைய முகத்தை மறைத்து கொண்டோம். இன்றைய நாளில் நீங்களும் இயேசுடைய முகத்தை பார்க்க விரும்பாமல் உங்களோட முகத்தை மறைத்து கொள்ளுகிறீர்களா? அப்படியானால் உங்களுக்கு செழிப்பான இடத்துல எப்படி கொண்டு வந்து விடுவார்? ஆகவே உங்களை நேசிக்கிற கர்த்தர் செழிப்பான இடத்துல உங்களை கொண்டு வந்து விடும்படி விரும்புகிறார். அந்த செழிப்பான இடத்துக்குள்ளே நீங்கள் வந்து சேர வேண்டுமானால் இன்றைய நாளில் நான் அறிவிக்கிற இந்த இயேசுவை உங்களோட உள்ளத்தில் சொந்த இரட்சகராய் தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களோட வாழ்க்கை மாறும், நிச்சயமாய் மாறும். இயேசு அப்படி செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்றைய நாளில் நான் உங்களுக்காய் பிரார்த்தனை செய்ய விரும்புகிறேன். உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற வறுமை, வறட்சி, பெருமை, விரக்தி எல்லாம் உங்களை விட்டு நீங்கி நீங்கள் செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஜெபிக்க போகிறேன். நீங்கள் விரும்பினால் என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். அன்புள்ள பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவை நான் இப்பொழுது என்னுடைய உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இயேசுவே வாரும் என் உள்ளத்துக்குள்ளே, என் பாவங்களை மன்னியும். நான் ஒரு பாவி, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி பரிசுத்தமாக்கும். இதுவரையும் செழிப்பென்று எதையும் என்னுடைய வாழ்க்கையில் காண முடியலப்பா. எனக்கு நித்திய ஜீவனை தாரும் கர்த்தாவே. என்னுடைய வாழ்க்கையை இந்த நிமிஷம் முதல் செழிப்பாக்கும் அப்பா. செழிப்பான நல்ல இடங்களில் கொண்டு போய் என்னை வாழவையும் ஆண்டவரே. வறட்சி, வறுமை, பெருமை, விரக்தி அடைந்த என்னுடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பை நீங்க உண்டு பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். அவர் நிச்சயமாய் உங்களை இந்த நிமிஷம் முதல் செழிப்பான இடத்துல கொண்டு போய் விடும்படி உங்களை கரம் பிடித்து நடத்த போகிறார். அதனால் இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமேன்.